Greetings to all. Today we'll see about banker and customer. Who is banker and who is customer? You know about what bank is? It's an institution which accept deposits and lends money to the public. It's a commercial institution. And we'll start with the term banker. Who is a banker? The banker is a person who is doing a banking business. யார் ஒருத்தர் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம பேங்கர்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் பேங்கிங் பிஸ்னஸ்? The traditional services and new services. The traditional services include accepting deposits and lending money, and new services include deposit mobilizations. ஒரு நபர் கொடுக்குற செக் இன்னொரு இடத்துல கலெக்ஷன் போடுறது, granting credit for weaker section of a society. வேற யாரோ ஒருத்தர் செக் கொடுத்துருக்கிறது இன்னொரு பேங்க்ல போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளுடைய பேங்க்ல போய் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி பேங்கிங் சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை, ஒரு நபரை, அ பர்சன் ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஜான் பேஜெட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, நோ பர்சன் ஆர் பாடி, கார்பரேட் ஆர் அதர்வைஸ், பாடி ஆர் கார்பரேட் ஆர் அதர்வைஸ் கேன் பி அ பேங்கர் ஹூ டஸ் நாட் டூ டெபாசிட் வாங்கலை, கரண்ட் அக்கௌண்ட் இல்லை, செக் இஷ்யூ பண்ணல, இல்லைனா கலெக்ட் செக் ஆர் கிராஸ்ட் ஆர் அன்கிராஸ் செக் பண்ணலன்னா அவங்க பேங்கர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. There is as per the Banking Regulation Act, there is no proper definition for banker. ஆனால் அங்கே பேங்கிங்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. பேங்கர்னா யாருன்னு இல்லை, பேங்கர்னா யாருன்னா யார் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேங்கர் அப்படின்னு இருக்கு. பேங்கிங்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. As per section 5B of the Banking Regulation Act, banking means accepting for the purpose of lending. பணம் வாங்குறது எதுக்காகனா அவங்கள திருப்பி கொடுக்கறதுக்கு. Or investment of deposits of money from the public. Repayable on demand. அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். Or otherwise, and withdrawal by check, draft, order or otherwise. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க பணத்தை அவங்க கேட்கும் போது அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு செக்கோ, டிமாண்ட் டிராஃப்டோ, இல்லை ஒரு ஆர்டர் இந்த சென்ஸ் ஆர்டர் டு பே டு மிஸ்டர் ராம் 3000 rupees சொல்லி ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த அதை பேஸ் பண்ணி வங்கியானது என்ன செய்யும் அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு பணத்தை பே பண்ணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பேங்கிங்னு சொல்றோம். அப்போ பேங்கர்னா யாருன்னு கேட்டால் the one who is doing banking business is banker. And what is banking அப்படின்னு கேட்டால் all that activities related to banking business. பணம் கொடுக்கறது, வாங்குறது, even issuing checks, collecting checks, crossed and uncrossed. I'll teach you what crossed check and what is uncrossed check. What is the importance of crossing and all we'll see in the later syllabusல நம்ம பார்ப்போம். So this is all about banker. Now we'll see who is a customer. ஜென்ரலாக நார்மலாக சொன்னால் ஒரு பொருளை பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடியவர் is someone who makes the use of paid products of an individual or organizations. ஒரு நபரோ, ஒரு கூட்டு நபர்களோ, ஒரு ஸ்தாபனமோ பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆர் அந்த நபரை நம்ம கஸ்டமர்னு சொல்லுவோம். This is typically through purchasing or renting goods or services. ஒரு பணமோ ஒரு சேவையோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஹூ இஸ் அ கஸ்டமர் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் நம்ம ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் யூஸ்ட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பிரான்ச் வேர் த அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன்டு. அஸ் ஃபார் அஸ் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்னா யார்? The word customer has been derived from the word custom, which means a habit or tendency to do a certain things in a regular or a particular manner. ஒரு தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் ஆர் ஒரு எண்ணத்தை தான் நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கஸ்டமர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் குறிக்குது. அண்ட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தா மட்டும் அவர் கஸ்டமர்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பட் ஆஸ் ஃபார் அஸ் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்னா யாரு அப்படின்னு கேட்டால் ரொம்ப டிபிக்கலாக the person who is having a regular maintenance of bank account is a customer.
ட்ரெடிஷ்னலாக பொதுவாக ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்னா யாருன்னு கேட்டால் அக்கார்டிங் டு ஆக்ட் 1881 சொல்லுது. 1881 the act says the person one who is having an account with the bank is a customer. ரெகுலர் பேங்க் அக்கௌண்ட் இருந்து அவங்க மெயின்டைன் பண்ண அவங்க கஸ்டமர். Or now according to the law we are going to define customer as, generally it is believed that anyone conducting banking transaction with the bank is a customer. And that is not exactly the definition of a customer. To constitute a customer, there must be a requirement. The bank account may be savings account, current account, fixed deposit, அவங்களுக்கு அந்த பேர்ல அவங்க பேர்ல இருக்கணும். The dealing between the banker and customer, அந்த வங்கிக்கும் அந்த கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய டீலிங் வந்து ஒரு பேங்கிங் நேச்சர்ல இருக்கணும், பேங்கிங் பிசினஸா இருக்கணும். இருந்தா அது அவங்க வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுது. ஒரு கஸ்டமரா இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டீலிங், அது ஒரு பேமெண்ட் ஆஃப் செக்கா இருக்கலாம், ஒரு கலெக்ஷன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் இருக்கலாம், மணி டெபாசிட் பண்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இட்ஸ் ரிலேட்டட் டு பேங்கிங் பிசினஸா இருந்து அவருக்கு அக்கௌண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லுது. ஏதோ ஒரு அக்கௌண்ட், சேவிங்ஸோ கரண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஒரு அக்கௌண்ட் இருந்தா தே ஆர் கஸ்டமர் அப்படின்னு. ஆர் இன் ஜெனரல் the duration of dealings இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது அந்த 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 நபருக்கும் அந்த பேங்க்குக்கும் இடையில ஏதோ ஒரு கஸ்டமர், ஒரு வாரத்துக்கு ஒருக்க, ஒரு மாசத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு ஒரு டியூரேஷன் ஆஃப் டீலிங்ஸ் இருந்து அவங்க வச்சிருக்க அந்த டீலிங் வந்து பேங்கிங் சம்பந்தமானதா இருந்ததுன்னா அவங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுது. தீஸ் ஆர் ஆல் ட்ரெடிஷ்னலா கஸ்டமர்னா என்ன அப்படிங்கிறது. பட் மாடர்ன் கான்செப்ட் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மாடர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மஸ்ட் ஒரு அவங்க நேம்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ஸ் அங்க பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருந்தா கூட அவங்களும் கஸ்டமர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிராஃப்ட் எடுக்கிறதுக்கு வேற ஒரு பேங்க்குக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு ஸ்தாபனத்துக்கு நான் வந்து ஒரு 500 rupees நான் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன பண்றேன், என் வீட்டு அருகாமையிலையோ இல்லை என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வங்கியை நான் என்ன செய்யறேன், இந்தியன் பேங்க் போய் நான் போயிட்டு அங்க போயிட்டு நான் வந்து இன் ஃபேவர் ஆஃப் அழகப்பா யூனிவர்சிட்டி 500 rupeesக்கு எனக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வேணும்னு சொல்லி நான் போறேன். இப்போ நானும் யாரு தான் அப்படின்னு கேட்டா, அந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு கஸ்டமர் தான். என்ன அந்த வங்கி எப்படி தான் ட்ரீட் பண்ணணும், ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்காக எனக்கு அங்கே அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கஸ்டமர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன், ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒரு வாரத்துக்கு ஒருக்க, 2 நாளைக்கு ஒருக்க அந்த டீலிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒருக்க வரணும், வருஷத்துக்கு ஒருக்க வரணும் அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு தடவையாவது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு 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 செயலுக்காக பணம் போட எடுக்க வந்திருக்காங்க. இப்போ நீங்க ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க, ஆனா அடிக்கடி பேங்குக்கு போக மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப அவசியம் தேவை இருக்கும்போது 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி அப்பதான் திருப்பி ஒருக்க கூட பேங்க் வருவாங்க. அப்ப நீங்க ஒரு 1.5 வருஷமா அந்த வங்கிக்கே வரல, இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க கஸ்டமர் தான். அக்கௌண்ட் இருக்கிறதுனாலையும் கஸ்டமர் தான். அக்கௌண்ட் ஒருவேளை இன்வேலிட் ஆனா கூட அந்த நபர் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தவங்க மறுபடியும் அவங்கள அணுகிட்டாங்க, ஏதோ ஒரு பேங்கிங் பிசினஸ்க்காக எனக்கு பணம் போட வேண்டியிருக்கு, எடுக்க வேண்டியிருக்கு, இன்னொருத்தருக்கு பணம் அனுப்ப வேண்டியிருக்குன்னு ஒரு வங்கியின் செயல்கள் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுட்டு உள்ள வந்துட்டாலே அவங்க கஸ்டமர் தான். that says the modern concept of customer. So the nature of அந்த டீலிங் வந்து எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் ஆஃப் பேங்கிங் பிசினஸா இருக்கணும். பேங்கிங் பிசினஸ்னா என்ன, அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் மணி. அதே ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணலாம், மாடர்ன் பேங்கிங்லையும் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்றோம் மாடர்ன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிங்னு சொல்றோம், ஏடிஎம் சொல்றோம், கேஷ் டெபாசிட் மிஷின் சொல்றோம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சொல்றோம். ஸோ இது எல்லாமே என்னதுதான், இதுவும் பேங்கிங் பிசினஸ் தான். பட் வி ஆர் டூயிங் இட் இஸ் எலக்ட்ரானிக், அதனால இதை மாடர்ன் பேங்கிங்னு சொல்றோம். ஸோ பேங்கிங் பிசினஸ்னாலே
முக்கியமா சொல்ல போனா அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் மணி, அது தவிர இதர சர்வீசஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பேங்கிங் நேச்சரா இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீசஸும் எந்த ஒரு செயல்களும் பண்ணக்கூடிய அந்த நபர் வங்கியை அணுகுனாங்கன்னா அந்த அந்த நபரை நம்ம கஸ்டமர்னு சொல்றோம் அக்கார்டிங் டு பேங்கிங்கை பொறுத்தவரையில. ஸோ பேங்கர் இஸ் அ பர்சன், ஒன் ஹூ இஸ் டீலிங் ஆர் ஒன் ஹூ இஸ் டூயிங் பேங்கிங் பிஸ்னஸ். அண்ட் கஸ்டமர் இஸ் அ பர்சன் ஆர் பர்சனோ ஆர்கனைசேஷனோ, அங்கே பேங்கர்லயும் பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். தென் கஸ்டமர் இஸ் அ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன், அது ஒரு ஸ்தாபனமோ ஒரு நபரோ who is involved in dealing with banking business. இந்த பேங்கிங் பிசினஸ்க்காக வங்கி அணுகக்கூடிய ஒரு நபரை நம்ம கஸ்டமர்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கஸ்டமர் அண்ட் பேங்கருக்கும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்கர் அண்ட் கஸ்டமர்னு சொல்லுவோம். ஸோ இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ்ல, நெக்ஸ்ட் லெக்சர்ல we'll see about the relationship between the banker and customer. There are some general relationship and special relationship between the banker and customer. So that we'll see in the next class. Thank you.